தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதத்தவரை சார்ந்தவரும் போட்டியிடுறாங்க. இது நல்ல விஷயம். இன்னொரு கேவலமான விஷயம், ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியருக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, மற்ற சாதியினருக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, மற்ற மதத்தினருக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க இன்னும் சொல்லுங்கள். இஸ்லாமிய வெறியர்களாக இருக்கட்டும், இதே நேரத்தில் இந்துக்களாக இருக்கட்டும், இந்துக்கள் மட்டும் ஓட்டு போடுங்க, இந்துக்கள் யார் தூக்கி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற இந்துக்கள் வெறியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவருக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, கிறிஸ்தவருக்கு முன்னுரிமை கொடுங்க, அவங்கள தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போடாதீங்க, அந்த சார்ந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மிக கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த செய்திகள் இப்போ கேள்விப்படுறப்ப பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தை சீர்குலைக்கிறதாகவும், இந்த சமூகத்தை உடைப்பதற்காகவும், இந்த சமூகத்தில் வருங்காலத்தில் மிகப்பெரிய சாதி கலவரம், மத கலவரம் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இந்த செய்தி அமையிறது. இந்த மாதிரி இல்லாமல் சமூகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அமைதியான போயிட்டுருக்கு. அனைத்து மதத்தினரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இல்லாமல் பயணம் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி செய்திகள் கேள்விப்படுறப்போ வருங்காலம் எப்படி இருக்குன்றது நமக்கு கொஞ்சம் ஒரு பயமாகவும் இருக்குது, அச்சமாகவும் இருக்குது.